ஹர ஹர சங்கரா, ஜெய் ஜெய் சங்கரா. எல்லோரும் குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கு? ஸோ நீ காத்தால் பார்த்தீங்கன்னா என்ன சமையல் பண்ணுறாங்கிறத மாமி சொல்லுவா. சொல்லுங்க மாமி. சுண்டைக்காய் அரைச்சி விட்டு சாம்பார் பண்ணுறேன். கடுகு, வெந்தயம், தாளிச்சிட்டு பெருங்காயம், கடுகு, வெந்தயம், பெருங்காயம் இதெல்லாம் நெய்யும் ஒரு முட்டை நல்லா நெய்யும் விட்டு தாளிச்சிட்டு கருவேப்பிலை, பச்சை மிளகா போட்டு வதக்கிட்டு அப்புறம் சுண்டைக்காய், பச்சை சுண்டைக்காயை அப்படியே போட்டு ஒரு 5 நிமிஷம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் புளி கரைச்சி ஊற்றிருக்கேன். சுண்டைக்காய் காமிங்க. புளி கரைச்சி ஊற்றிருக்கேன். இதான் பச்சை சுண்டைக்காய். புளி கரைச்சி ரொம்ப நல்லது இல்லை? புளி கரைச்சி ஊற்றிருக்கேன். உப்பு போட்டு சாம்பார் பொடி போட்டிருக்கேன் 2 ஸ்பூனு. அது நல்லா கொதிச்சு இன்னும் ஒரு 5 நிமிஷம் ஆகும் இந்த இது சுண்டைக்காய் வேகிறதுக்கு. ஸோ அது ரெடி ஆகணும்னா இது இன்றைக்கி வந்து சாதாரண பருப்பொண்டி போட போகிறதில்ல. நல்லா 2-3 ஸ்பூன் தேங்காய், டேபிள் ஸ்பூன் தேங்காய், 1 ஸ்பூன் கொத்தமல்லி வர, சும்மா 2 கடலைப்பருப்பு, 2 ரெட் சில்லி வச்சு வறுத்து மிக்சியில் அரைச்சி இந்த பருப்போடு சேர்த்து கலந்து வச்சுட்டுருக்கேன். இந்த இதை மசாலாவை கொத்தமல்லி, தேங்காய், கடலை அரைச்சி விட்ட சாம்பார் வைக்கிறேன். சுண்டைக்காய், பச்சை சுண்டைக்காய் அரைச்சி விட்டு சாம்பார். அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு புடலங்காய் போட்டு தேங்காய் கறி, புடலங்காய் நல்லா சுருளாக வதக்கி தேங்காயை நல்லா மேலாக தூவி இறக்கி வச்சுருக்கேன். இதுதான் புடலங்காய் கறி. நல்லா வெந்துருத்து சூப்பராக. நடுப்புற வேகாமல் இருந்தது புடலங்காய், இப்போ நல்லா வெந்துருத்து. குட்டை புடலங்காய் வச்சான், நல்லா பிஞ்சாக இருந்தது. பார்த்து நேற்று வாழ்ந்தேன். புடலங்காய் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனால் இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா பச்சை சுண்டைக்காய் போட்ட சாம்பாரும் புடலங்காய் கறியும் பண்ணியிருக்கேன். சாதம் வடிச்சிருக்கா, மகா நைவேத்தியம். ஸோ இதுதான் இன்றைக்கி எங்கள் இடத்துல மெனு. எல்லாம் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, இது பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மாமிகிட்ட வந்து நீங்கள் கேளுங்க. தேங்க்யூ வெரி மச். பாய்.